கேழ்வரகு வச்சு இப்படி கூட டேஸ்ட்டாக செய்யலாமா? இவ்வளவு நாள் தெரியாமல் போச்சே. அதுக்கு 1 கப் அளவுக்கு கேழ்வரகு எடுத்து வச்சுருக்கேங்க. இதை நீங்கள் கழுவி காய வச்சு வறுத்து மிக்ஸர் ஜாரில் கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி கடையில் வாங்கின பாக்கெட்டாக இருந்தாலும் எடுத்துக்கங்க. என்கிட்ட வாங்கின அரைச்ச மாவே இருந்தது. அதை நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து ஆற வச்சுக்கோங்க. இப்போ மிக்ஸர் ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை, பாதாம், முந்திரி, ஏலக்காய் கோஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ வறுத்து ஆற வச்ச மாவை மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு கொஞ்சம் சூடான தண்ணீர் ஊற்றி மாவை புட்டு மாவு பார்த்துக்கு கலந்துக்கங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு கலந்து இது மாதிரி உதிரி உதிரியாக எடுத்துக்கங்க. இல்லாட்டி கட்டி கட்டிகளாக இருந்ததுன்னா இதை அப்படியே மிக்சர் ஜாரில் மாற்றி 2 பல்ஸ் மூடு விட்டு எடுத்திங்கன்னா போதும். நல்லா உதிரி உதிரியாக பொல பொலன்னு கிடைக்கும், கட்டிகள் இல்லாமல். இப்போ இதை அப்படியே மிக்சிங் பவுலில் மாற்றிக்கங்க. மாற்றிட்டு இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்ச வேர்க்கடலை, பாதாம், முந்திரி பொடியை சேர்த்து கலந்துக்கங்க. கூடவே அரைக்கப்பளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய், அரைக்கப்பளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்த பிறகு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. நல்ல மணமாகவும் சாஃப்டாக சுவையாகவும் இருக்கும். சேர்த்து நல்லா கலந்துட்டு இதை அப்படியே நீங்கள் இட்லி பாத்திரத்தில் துணி விரித்து போட்டு அதுலேயும் வேக வெட்டி எடுத்துக்கலாம். இது மாதிரி கரண்டியில் ஃபில் பண்ணி எடுத்து வேக வெட்டி எடுத்திங்கன்னா பார்க்கவும் நல்லாயிருக்கும், எடுத்து சாப்பிடவும் ஈஸியாக இருக்கும். கரண்டியில் ஒரு முறை நெய் தடவிட்டு அதில் ஃபில் பண்ணி எடுத்து இட்லி பாத்திரத்தில் மாற்றி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்திங்கன்னா போதும். நல்லா கமன் மணக்க மணக்க சுவையான மாலை நேர உணவு ரெடி ஆயிடுத்துங்க. இதை நீங்கள் காலை டிஃபனாகவும் செஞ்சு தரலாம். அடிக்கிற மழைக்கும் குளிருக்கும் ஏற்ற ஒரு ரெசிபி. சூப்பராக